நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற கல்வியில் வளரும் தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழை உள்ளிட்ட செய்திகளை தமிழ்நாடு டாப் 5 தொகுப்பில் பார்க்கலாம். காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. சென்னையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கல்வித்துறையை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 2025-26 ஆண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். கலை நிகழ்ச்சிகளுடன் இந்நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ், கோவி செழியன் உள்ளிட்ட அமைச்சர்களும், நடிகர் சிவகார்த்திகேயன், இயக்குநர்கள் வெற்றிமாறன், மிஷ்கின், ஞானவேல், மாரி செல்வராஜ், தியாகராஜன் குமாரராஜா, பிரேம்குமார், தமிழரசன் பச்சைமுத்து, கிரிக்கெட் வீரர் நடராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாணவர்களின் சாதனைகள் அனைவரையும் நெகிழ வைத்தது. குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தில் பலன் பெற்ற தென்காசியைச் சேர்ந்த மாணவி பிரேமா தனது முதல் மாத சம்பளத்தை மேடையில் தந்தையிடம் வழங்கி அனைவரையும் கண்கலங்கச் செய்தார். பெண் பிள்ளையை எதற்காக படிக்க வைக்கின்றீர்கள் என கேட்ட ஊர் மக்களுக்கு மத்தியில் பல்வேறு தடைகளை கடந்து தந்தை தன்னை படிக்க வைத்ததாக உணர்ச்சி பொங்க கூறினார். அப்பா 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 எல்லா விஷயத்திலுமே அப்பா தான். நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஜப்பானில் வேலை கிடைத்திருப்பதாக கூறிய கன்னியாகுமரி மாணவி ஜப்பான் மொழியில் பேசி அசத்தினார். その結果就職することもできました。தமிழ்நாடு政府と CM さんに私の国からどうもありがとうございます。புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு காது கேட்காத தனது தாய்க்கு மிஷின் வாங்கி கொடுத்ததாக கூறிய தஞ்சை மாணவி ரம்யா அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தினார். உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன், இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கணித ஆசிரியை ஆக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமியை உடனடியாக அழைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பேனாவை அன்பளிப்பாக வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மாணவி சுபலட்சுமி புதுமை பெண் திட்டத்தை முதுகலை படிப்பிற்கும் நீட்டிக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். சார், இப்ப இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் யூஜிக்கு மட்டும் தான் சார் கிடைக்குது. அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வஸ்ட் சார், ப்ளீஸ் சார். இதனிடையே தனது தாய் தூய்மை பணி செய்தும் வீட்டு வேலை செய்தும் தன்னை படிக்க வைத்தார் எனவும் அரசின் உதவியால் தற்பொழுது மருத்துவம் படிப்பதாகவும் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மணிவாசகம் நெகிழ்ச்சியுடன் கூறினார். காலையில பூ பறிக்க போயிருவாங்க, அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர், அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலை பாத்திரம் தேய்க்க அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் ஒரு 10th வரைக்குமே படித்தேன். இப்போ சக்சஸ்ஃபுல்லா 3rd இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதல்வர் துப்புரவு பணியாளர் என்பதை தூய்மை பணியாளர் என மாற்றி இருப்பதாக குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம், உங்க அம்மா பணியாற்றின பணியை பத்தி சொன்னீங்க, அது தூய்மை பணியாளராக மாத்திட்டோம் நம்ம அரசுல. அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அளித்துள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. செங்குளம், மரவன்குளம், காமராஜபுரம், ஜவஹர் நகர், கரிசல்பட்டி, மேலக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான நாமகிரிப்பேட்டை, பட்டணம், வடுகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் அள்ளிநகரம், பொம்மையக்கவுண்டன்பட்டி, ரத்தினம் நகர், அன்னஞ்சு சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் மழை பொழிந்தது. பலத்த காற்று வீசியதால் தேனி NRT சாலையில் உள்ள மரம் முறிந்து விழுந்தது. கல்வி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகளில் பார்க்கலாம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடாக மாற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் கல்வி திட்டங்களின் பலன்களை பட்டியலிட்டார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மாடல் ஸ்கூல்ஸ், ஸ்மார்ட் வகுப்பறைகள், விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். இதனிடையே விடியல் பயண திட்டத்தை மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில் தெலுங்கானா அரசு செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர் இதுதான் ஆரோக்கியமான அரசியல் என தெரிவித்தார். சாதி என்னும் கால்முடைத்த சதியால் தமிழ்நாட்டில் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா தங்களுக்காக அல்ல, மாணவர்களுக்கானது என கூறிய அவர் தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர பறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 1000 ஆண்டுகளா சாதி எனும் கால்முளைத்த சதி அந்த சமூகத்தை ஆட்கொண்டதால நம்முடைய கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. வரலாறு நெடுக இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கலகம் செஞ்ச புரட்சியாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த தொடர்ச்சியோட உச்சமா திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக நடைபெற காரணமா இருக்கு. ஒருவேளை உணவு தராததாலேயே, மாதம் 1000 ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுன்னு சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. மாநிலங்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறி டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தனது பிரச்சாரத்தை முடக்க முயற்சி நடந்ததாக சாடினார். இந்த எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு, இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அதையெல்லாம் மீறித்தான் இங்கே குழுமி இருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள். ஒரு படத்துல அழகா பாடி இருக்கிறார். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையே அன்றைக்கே அவர் தெரிஞ்சுதான் பாடியிருப்பார் என்று நான் கருதுகின்றேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, கரூரை காப்பதே நமது கடமையடா. எம்சான் குவாரிகளில் டன் ஒன்றுக்கு திமுகவினர் 100 ரூபாய் வசூலிப்பதாகவும் லஞ்சம் கொடுக்காத குவாரி உரிமையாளர்கள் மிரட்டப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத செந்தில் பாலாஜி காவல்துறையினரை எப்படி காப்பாற்றுவார் என்று வினவிய அவர் பொய் வழக்கு போடும் காவல்துறையினர் மீது அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் டிரான்ஸ்பார்மர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்பவும் ஊழல் செஞ்சாங்க. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பாரம். அந்த ஊழலை தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டாங்க. கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரையே திமுகவில் சேர்ப்பதுதான் செந்தில் பாலாஜியின் லட்சணம் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார்.
பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியில் இருந்து ஜி.கே. மணியை நீக்க அன்புமணி தரப்பினருக்கு உரிமை இல்லை என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறியுள்ளார். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இத்தகைய சூழலில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து ஜி.கே. மணியை மாற்றி தர்மபுரி வெங்கடேசனை நியமிக்க வேண்டும் என அன்புமணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக எம்எல்ஏ அருள், பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியில் இருந்து ஜி.கே. மணியை நீக்க அன்புமணி தரப்புக்கு உரிமை இல்லை என்றும் பாமக கொறடாவாகத்தான் தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர் அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆன காரணத்தினால எங்க மேல கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தான், கொறடா நான் தான். முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி தலைமைச் செயலாளரிடம் பாமக எம்எல்ஏ அருள் மனு அளித்தார். வாய்ப்பு கிடைத்தால் செங்கோட்டையனை சந்திப்பேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட அமமுக சார்பில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனை தான் சந்தித்ததாக தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்றும் வாய்ப்பு கிடைத்தால் அவரை சந்திப்பேன் என்றும் கூறினார். நான் தொலைக்காட்சியில தாங்க பார்த்தேன். அவர் என்னை சந்தித்ததா நேற்று தொலைக்காட்சியில தான் பார்த்தேன். அதான் அவர் மறுப்பு கொடுத்திருக்காரு, சந்திக்கல. வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது அவரது தரத்தை காட்டுவதாகவும் டிடிவி தினகரன் கூறினார். இந்தியாவில் முதல் முறையாக ரயிலிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை, சூழலியலாளர் வாங்சுக் அமைப்பிற்கான நிதி பெறும் உரிமம் ரத்து உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியாவில் பார்க்கலாம். தெலுங்கானாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி 2025-26 கல்வியாண்டுக்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய ரேவந்த் ரெட்டி காலை உணவு திட்டம் மனதை தொடும் திட்டம் என பாராட்டினார். This is very heart touching scheme. I wanted to announce here in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. I am going to take this inspiration from here. தமிழ்நாடு மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் என கூறிய ரேவந்த் ரெட்டி தமிழ்நாடு சிறந்த முதலமைச்சரை பெற்றிருப்பதாக ஸ்டாலினை புகழ்ந்து பேசினார். இந்தியாவிலேயே முதன்முறையாக ரயிலிலிருந்து ஏவப்பட்ட இந்த அக்னி ஏவுகணையின் சோதனை வெற்றி அடைந்துள்ளது. DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. ஒடிசாவில் இந்திய ரயில்வேவுடன் இணைந்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலில் இருந்து அக்னி ஏவுகணை விண்ணில் ஏவப்பட்டது. இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக அமைந்தது. உலகிலேயே இத்தகைய தனித்திறன் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் தற்போது இணைந்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனையின் வெற்றிக்கு உழைத்த DRDO மற்றும் பாதுகாப்பு படைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். லடாக்கில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து சூழலியல் செயற்பாட்டாளர் சோனம் வான்சுக்கின் கல்வி அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெறுவதற்கான உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019 ஆண்டு நீக்கப்பட்டதை தொடர்ந்து லடாக் தனி யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சிறப்பு அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வான்சுக் லே பகுதியில் உண்ணாவிரதம் இருந்தார். அதில் பங்கேற்ற இளைஞர்கள் மயங்கி விழுந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டம் வன்முறையாக வெடித்தது. பாஜக அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்திய போராட்டக்காரர்கள் காவல்துறையின் வாகனங்களையும் சேதப்படுத்தினர். இதில் 4 பேர் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர்.
சோனம் வான்சுக்கின் தூண்டுதலின் காரணமாக வன்முறை நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய அரசு அவரது கல்வி நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெறுவதற்கான உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ಗೋವಿಂದ ರಾಮಾನುಜನುತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 2வது நாளில் சின்னசேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. விழாவின் 2வது நாளில் சின்னசேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். அப்போது சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த பக்தர்களின் பக்தி முழக்கங்களுக்கு இடையே மலையப்ப சுவாமியின் வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. வழி நெடுகிலும் ஆட்டம் பாட்டம் என பக்தி வெள்ளத்தில் பக்தர்கள் மூழ்கினர். நித்ய சுபப்ரத கோவிந்த நிகில லோகேஷ கோவிந்த. இன்று இரவு அன்னப்பறவை வாகனத்தில் வெண்பட்டு அணிந்து மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். டெல்லியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சாமியார் பார்த்தசாரதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வசந்த்கஞ்ச் பகுதியில் ஸ்ரீ சாரதா இந்திய மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் மேலாளராக சாமியார் சைத்தன்யானந்தா சரஸ்வதி என்ற பார்த்தசாரதி இருந்து வந்தார். நிர்வாக பணியில் ஈடுபட்டு வந்த இவர் அங்கு பயிலும் மாணவிகள் சிலரிடம் அத்துமீறியதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக EWS எனப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான ஸ்காலர்ஷிப்பில் முதுநிலை டிப்ளமோ படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக 32 மாணவிகளிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றனர். அதில் 17 மாணவிகள் தங்களை சாமியார் பார்த்தசாரதி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து தங்களிடம் கண்ணிய குறைவான முறையில் தொட்டு பேசியதாகவும் ஐ லவ் யூ என குறுஞ்செய்தியும் வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ்களை அனுப்பி தொல்லை கொடுத்ததாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகிகளிடம் புகார் அளித்தும் சாமியார் பார்த்தசாரதியிடம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள அவர்கள் அறிவுறுத்தியதாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். புகாரின் பேரில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான சாமியாரை தேடி வருகின்றனர். இதனிடையே சாமியார் பார்த்தசாரதியை பதவியிலிருந்து ஆசிரம நிர்வாகம் நீக்கியது. மேலும் நிறுவனத்தின் டீன் ஸ்வேதா உள்ளிட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பைடனை இழிவுபடுத்திய அதிபர் ட்ரம்ப், அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாடு பற்றி ஐநா சபையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியது உள்ளிட்ட டாப் 5 உலக செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க அதிபர்களின் வாக் ஆஃப் ஃபேம் புகைப்பட வரிசையில் ஜோ பைடனின் புகைப்படத்திற்கு பதிலாக அவரது கையெழுத்தை தானியங்கி பேனா எழுதும் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ள காட்சிதான் இது. ஆட்சியின் கடைசி காலத்தில் முந்தைய அதிபர் ஜோ பைடன் அளித்த பொது மன்னிப்புகள் செல்லாது என கூறியிருந்த ட்ரம்ப் அவை தானியங்கி பேனா மூலம் கையெழுத்திடப்பட்டவை என விமர்சித்திருந்தார். மன்னிப்பு வழங்கி அவர் அளித்ததாக கூறப்படும் உத்தரவுகளில் என்ன இருந்தது என்றே ஜோ பைடனுக்கு தெரியாது எனவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்திற்கு செல்லும் முக்கிய நடைபாதையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்களின் கருப்பு வெள்ளை நிற புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் பைடனின் புகைப்படத்திற்கு பதிலாக தானியங்கி பேனா கையெழுத்திடும் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது கவனம் பெற்றுள்ளது. பைடனை அவமதிக்கும் வகையில் அவரை கிண்டல் செய்து இந்த புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அமைதி வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என்றும், ஆனால் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்றும் அமெரிக்காவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் யுத்தத்தால் கச்சா எண்ணெய், உணவுப் பொருட்கள் மற்றும் உரத்தின் விலை சர்வதேச சந்தையில் உயர்ந்துள்ளதாக கூறினார். கச்சா எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பிற நாடுகள் பெறுவதில் தடையை ஏற்படுத்துவது யாருக்கும் நன்மை ஏற்படுத்தாது என்றும் ஜெய்சங்கர் கூறினார். Peace can certainly enable development, but by threatening development, we cannot facilitate peace. Making energy and other essentials more uncertain in an economically fragile situation helps no one. உக்ரைன், ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா நட்புடன் இருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்றால் இரு நாடுகளுடனும் நட்புறவை கொண்டுள்ள நாட்டை அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தலாம் என்றும் கூறினார். கொட்டும் மழையில் நடனம், அவதார் 3ஆம் பாகத்தின் 2வது ட்ரெய்லர் ரிலீஸ் உள்ளிட்டவற்றை பல்சுவை செய்திகளில் பார்க்கலாம்.
ஒரு தலைமுறை படித்தால் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் என்பதற்கு தானே உதாரணம் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தன்னிடம் இருக்கும் டிகிரி தனக்கு தன்னம்பிக்கையை அளிப்பதாக கூறினார். நான் 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்க அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படிச்சதுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்க அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன். இங்கே சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். வெற்றி பெறுவதற்கான வழியையும் தனது அனுபவங்களில் இருந்து சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா இல்ல சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. நான் மார்க்குக்காக படித்தேன், ஆனால் வாழ்க்கைக்காக படிச்சேனான்னு தெரியல, அது அனுபவத்தில் வருது. மாணவர்களின் இந்த வெற்றி தனக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளிப்பதாகவும் சிவகார்த்திகேயன் கூறினார். கல்வியை நம்மிடமிருந்து எடுக்க நினைத்தால் அதனை அதே வழியில் எதிர்க்க வேண்டும் என இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோம் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. காலை உணவு திட்டம் கல்வித்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சல் என இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறினார். இந்த வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும். பசிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருக்கும். பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. பள்ளி கல்வித்துறையில் சமூக நீதி என்ற வார்த்தை ஓங்கி ஒலித்து வருவதாகவும் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். இசைக்கலைஞனுக்கு உலகில் எந்த அரசும் நடத்தாத அளவில் இளையராஜாவிற்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்தியதாக இயக்குனர் மிஷ்கின் பாராட்டியுள்ளார். உலகத்திலே ஒரு மிக சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்கள காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கல்வி அனைவரையும் சமமாக்கும் என்று கூறிய இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா இதனால்தான் இடைக்காலத்தில் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டதாக கூறினார். கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும், அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும். என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும், அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும். இதனால தான் கல்வியை கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும். அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உங்களை தடுக்கிறது அதுக்கு பார்க்குறாங்க. மத்திய அரசின் நெருக்கடிக்கு மத்தியிலும் கல்வித்துறைக்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் அளிப்பதாக கூறியதுடன் அவருக்கு தியாகராஜா குமாரராஜா நன்றி தெரிவித்தார்.